வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்குற பதிவு வந்து நம்ம பண்ணைக்கு தேவையான இயற்கை உரமான மாட்டு சாணம், அதுவும் தனிச்சாணம். அந்த வீடியோவில் எல்லாமே லிங்க் பார்த்தீங்கன்னா, வீடியோவில் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த சாணம் வந்து இவங்க எப்படி வந்து சாணங்களை சேகரிக்கிறாங்கன்னா, இவங்க வந்து புல்லு வகைகள்னா கோரை, அரகு இந்த மாதிரி புல்லை தோட்டத்திலேருந்து பறிச்சுட்டு வந்து போடாமல் வைக்கோல், சோளம் நாற்றுனா அந்த கோஃபோர், அதே மாதிரி நாட்டு சோளம் நாற்று, இந்த மாதிரி சோளம் நாற்று வகைகளை பயன்படுத்துகிறாங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கடுத்து ரெண்டாவது, இவங்களை பழைய காலத்து முறையில் வந்து பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, குழி தோண்டி, அதாவது ஒரு குட்டை மாதிரி வெட்டி குழி தோண்டி அந்த குட்டையில் வந்து கோமியம் வந்து சேகரிக்கிற மாதிரியும், கோமியம் வந்து அந்த குட்டைக்குள்ள விழுகிற மாதிரியும், அதுக்கு மேலே வந்து டெய்லியும் சாணம், அதாவது மாட்டு கழிவு சாணங்களை வந்து அதுக்கு மேலே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த சாணமும் கோமியமும் ரெண்டு கலந்து அப்படியே மக்கி நம்ம இப்போ ஜீவாமிர்தம் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த இதெல்லாம் அதிலிருந்து உருவானது. அப்படிதான் பழைய காலத்து மக்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க குட்டை வெட்டி. இப்போ உள்ள மக்கள் வந்து அப்படி கிடையாது. அதை பற்றி நம்ம பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சேகரிக்கிறது, அதுபோக ஒரு சில மாடுகளை கட்டுறது, அதாவது ஆடு மாடுகளை கட்டுறது, அந்த நுட்பங்கள் அது எல்லாமே அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது டயரை மண்ணுக்குள்ளே பதிச்சு வச்சு அப்படி பண்ணுறாங்க. அதுக்கடுத்து சோற்று கற்றாழை, அதாவது ஆடுகளுக்கு மாடுகளுக்கு பேன் வந்து அதிகமாக வந்து வரும். அந்த பேன்களை கட்டுப்படுத்துறதுக்கு சோற்று கற்றாழையும், அதே மாதிரி வாயில் புண்ணு இருக்கும், அதாவது வயிறு சம்பந்தப்பட்ட இதுக்காகவும் சோற்று கற்றாழை வந்து இது பண்ணுவாங்க. அதையும் பக்கத்திலேயே வச்சிருக்காங்க பாருங்க. சரி, நம்ம பண்ணைக்கு எத்தனை டிராக்டர் வந்து அடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவரையிலும் 16 டிராக்டர் வந்து எடுத்திருக்கோம். இனியும் மீதம் சுமார் மீதம் ஒரு 4 to 5 டிராக்டர் வந்து மீதம் வந்து இருக்கும். இதுல குழி எடுத்து வந்து அமைச்சிருக்காங்க. இது நம்ம பண்ணையில வந்து இப்ப அப்படியே குமிச்சு வச்சிருக்கோம். குமிச்சு வச்சதை வந்து இனி அதுக்கு அடுத்ததே நம்ம வந்து செதறி விடணும். ஏற்கனவே நம்ம தோட்டத்துல வந்து ஆழ உழவு, அதாவது சுழல் கலப்பை கொண்டும் சட்டி கலப்பை கொண்டும் ஆழ உழவு வந்து செஞ்சிட்டோம். அதற்கடுத்து இப்ப பண்றது வந்து இந்த கோடையிலேயே நம்ம பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து, அதாவது அடி உரம் வந்து நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா, நம்ம ஏன் இது ஆட்டுக்கடை மாட்டுக்கடை போடுறத பத்தி சொல்லியிருந்தோம், வேணா போடலை. என்ன காரணம்னா, இங்க வந்து சீமக்கரவலை, அதாவது விதைகள் வந்து இங்க என்னோட பண்ணையை சுற்றி நிறைய இருந்ததுனால ஆடுகள் பகல்ல வந்து அந்த பக்கம் மேய்ஞ்சிட்டு என்னோட பண்ணைக்கு வந்துச்சுன்னா அதனோட விதைகள் விழுந்து திரும்ப அதிகமா வந்து சீமக்கரவலை வந்து அதிகமா வந்து என்னோட பண்ணையில் ஆயிரும். அதனால அந்த முறை வந்து பயன்படுத்தலை. அந்த கிடை, அதாவது ஆட்டு கிடை விடுறது வந்து நிப்பாட்டிட்டேன். இது மற்ற மாதங்கள்னா பண்ணியிருப்பேன். இது வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து சீமக்கருவலை விதைகள் வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும், அது பண்ணுவாங்க. இப்போ இது எல்லாமே என்னோட பண்ணையில் இருக்குது. இது போக இன்னும் ஒரு சில பகுதி வந்து இருக்கு. நான் அந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இனி நேரம் ஆயிரும், மழை மேகமாக இருக்கிறதுனால. இதில் சாண வகைகளில் என்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சூடோமோனாஸும் சரி, அசோஸ்பைரம் பாஸ்போபாக்டீரியா, உயிர் உரங்கள் எல்லாமே பெரும்பாலும் சாணமும் கோமியமும் இதிலிருந்து பெரும்பாலும் தயார் பண்ண மண்ணிலேயே இருக்கு. அதுபோக இந்த சாண வகைகளும் மிக அதிகமாகவே இருக்கு. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். ஏன் இது வந்து ஜெர்சி மாடு, நாட்டு மாடு இல்லையே அப்படின்னு சொல்லலாம். அதாவது இருக்கிறத வச்சுதான் நம்ம வந்து இது பண்ண முடியும். நாட்டு மாட்டுக்கே போய் அலையணும்ல. ஏன் நான் நாட்டு விதைகளை பயன்படுத்துகிறேன். நாட்டு விதைகளை பயன்படுத்தி நிறைய, அதாவது நாட்டு மிளகாவும் நாட்டு மல்லியும் எல்லாம் நாட்டு எள்ளும் இதெல்லாம் பயன்படுத்துகிறேன். வேணா வாங்குறவங்க கஸ்டமரு அவங்களுக்கு தேவை எது விலை குறைவாக இருக்கோ அதை எதிர்பார்க்குறாங்க. அது தவிர அவங்களுக்கு பொருளோட தரத்தையோ நாட்டு வகையோ இதை யாருமே எதிர்பார்க்கறது மிக மிக குறைவு. அதனால மாடுகளை பற்றி நம்ம இப்போ இருக்கிறது பக்கத்தில் எதுக்கு இருக்கோ, அதுபோக அதாவது இந்த மாடுகளை பராமரிக்கிறது ஒரே ஒரு பெண் விவசாயி தான். விவசாயிகளையும் பார்த்துக்கிட்டு, அதாவது அவங்க பண்ணையில் வந்து சோள நாற்று, மாட்டுக்கு தேவையான புல் வகைகளும் ஊற்றிக்கிட்டு, அதுக்கடுத்து இந்த மாடுகளையும் கவனிச்சுக்கிட்டு பால் கறந்து ஆவினுக்கு வந்து ஊற்றிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு திறன்பட வந்து வேலை செய்கிறாங்க. இதுக்கே அந்த பெண்ணுக்கு வந்து பெரிய பாராட்டு தான் தெரிவிக்கணும். இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. நம்ம அதையும் நம்ம மறுப்பு சொல்லிட்டு இல்லை நீங்கள் கலப்பின மாடுகளை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணலாம், இது பண்ணலாம். வேணா நடைமுறைக்கு எது இருக்கிற வேலையை பண்ணுற, நடைமுறைக்கு எது ஒத்து வருமோ அதை மட்டும் தான் பண்ணுறேன். சரி, இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது? இப்போ இதை சதறி விட்டோம்னா, நான் புரட்டாசியில் தான் மிளகாய் வந்து நடவு பண்ணுவேன். அதே மாதிரி மல்லிகையை வந்து
கார்த்திகை இறுதியிலே மல்லி, அதாவது கொத்தமல்லி, தனியான்னு சொல்ற கொத்தமல்லி வந்து கார்த்திகை இறுதியில தான் பயிர் செய்வேன். அப்ப இப்பயே போட்டாதே மக்கி, மண்ணுக்கு மக்கி நல்லா உழவு போட்டு செதற விட்டு மண்ணுக்கு மக்கி, அதாவது அடுத்து பயிர் வந்து எடுத்து வளரும். அதுக்காக தான் இப்பயே வந்து விதைக்கிறது. இப்பயே வந்து சாண வகைகளை இந்த கோடை காலத்திலே போடுறது. போட்டு நம்ம நல்லா உழவு செஞ்சு, ஏற்கனவே உழவு செஞ்சுருக்கோம். அருகு, புல், அருகு, கோரை எல்லாம் ஓரளவு கட்டுப்பட்டிருக்கு. அதை பற்றி எல்லாம் வீடியோ போட்டிருந்தோம். இப்போ இதில் இருக்க தலை, மணி, சாம்பல் சத்து, அது 2ஆம் நிலை பேரூட்ட சத்து எல்லாமே இதில் இருக்குது. இது போக மண்ணில் ஏற்கனவே நமக்கு மக்குகள் வந்து கொடுத்து அப்படியே ரொட்டவேட்டர் கொண்டு, அதாவது சாரி, துவரங்குச்சி, சோளக்கொத்தை இதெல்லாம் மண்ணில் போட்டு அப்படியே மடக்கி போட்டிருக்கோம். அப்போனா அது நீ 4 மாதத்துக்குள்ள வந்து அதுவும் மக்கும். மக்குறதுக்கு தேவையான இது, அதாவது மண்புழுக்கு தேவையான இது எங்கே வேணும், சாண வகையில் இருக்கு. சாணத்துக்கு தேவையானது, அதாவது மண்புழுக்கு இன்னொன்று என்னன்னா, இந்த இலைதலை குச்சிகள் இருக்கு, அதையும் சாப்பிட்டுட்டு மண்புழு வந்து இது வந்து கழிவு வந்து போடும். இது நம்ம வெளியே வந்து ஒரு சில பேர் வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதை மண்புழு வெளியே உரம் வாங்கிட்டு வந்து நம்ம பயன்படுத்தலாம். அது வந்து விலை அதிகம். விலை குறைவா பழைய காலத்து மக்கள் பயன்படுத்தினது இந்த மாதிரி சாண வகைகள். இதில் இது இன்னொன்று என்னென்னா, டிராக்டரை வச்சு கொண்டு வந்து போட்டு செதறி விடுறதுக்கு கூலி அதிகமாக தான் செய்யும். இந்த சீசனில் வேற வழி இல்லை. இது ஒரு ஆடி, ஆவணி, புரட்டாசி அந்த நேரத்தில்னா ஆடு கிடை வந்து அமர்த்தலாம். அந்த நேரத்தில் வந்து காலம் எப்படி அமையுதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ இதை வச்சு தான் நம்மளோட பண்ணையில் அடி உரம் கொடுக்கறத பற்றி நம்ம பண்ணியிருக்கோம். இதில் மரக்கண்டுகளுக்கும் ஒரு சிலதுக்கு வந்து கொடுக்குற மாதிரியும், இதில் நம்ம ஒவ்வொரு பகுதியில் வந்து ஒவ்வொரு வகையான மரங்கள் இருக்கும். மாகக்கனி ஒரு வகையில் ஒரு பகுதியில் அதிகமாக இருக்கும், ஒரு பகுதியில் ஆப்பிரிக்கன் மாகக்கனி இருக்கும், குமிழ் தேக்கு ஒரு பகுதியில் இருக்கும், அதே மாதிரி தேக்கு வகைகள் ஒரு பக்கம் இருக்கும். இப்படி ஏன்னா எல்லா இடையிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பல வகைகள் வந்து ஒரு சில இருக்கும். இது போக ஓப்பன் பிளேஸும் நிறைய இருக்கும். அது எல்லாமே வருங்காலத்தில் இனியும் மரங்கள் வந்து வைக்கணும். வச்ச பிறகு அதுக்கு அடுத்ததான் நம்ம பண்ணை வந்து முழுசாக ஒரு இது அடையும். இது மதுரை விருதுநகர் பகுதியில் மிகவும் வறட்சியான பகுதியில் வந்து இந்த அளவுக்கு, அதாவது சீமக்கரவில் நம்ம பண்ணையை சுற்றி எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இந்த சீமக்கரவிலுக்கு இடையில வந்து, அதாவது சீமக்கரவிலை எல்லாத்தையும் அகற்றிட்டு தரிசு நிலத்தை, 35 வருஷத்துக்கு மேலே இருக்க தரிசு நிலத்தை அப்படியே மேம்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்கேன். இதுவே நம்மளுடைய பண்ணைக்கு அடி உரம்.